ஹலோ எவரிவன், ஹோம்மேட் கரம் மசாலா தாங்க பண்ண போகிறோம். கறி மசாலா தூள்னு கூட சொல்லலாம். வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும், நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த ஸ்டைலில் கரம் மசாலா தூள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பாராட்டு மழை தாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ தனியாக எடுத்திருக்கேங்க. 1 கிலோக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்திருக்கேங்க. தனியா கடாயில் போட்டுக்கலாம், சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நிறைய தனியாக இருந்ததுனால 2 பேட்சாக ஃப்ரை பண்ணுறேங்க. ஒரு பேட்ச் முடிச்சிட்டோம் இல்லையா, மீதி தனியாக போட்டுக்கலாம், சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். 1 கிலோ தனியா எடுத்துருந்தோம் இல்லையா, 50 கிராம் மிளகு போட்டுக்கலாம், சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா தனியா பிளேட்டுக்கு மாத்திடலாம். 50 கிராம் சீரகம் எடுத்திருக்கேங்க, சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். அதே கடாயில 50 கிராம் சோம்பு எடுத்திருக்கேங்க, சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். அதே கடாயில 50 கிராம் லவங்கம் எடுத்திருக்கேங்க, சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். 50 கிராம் பட்டை எடுத்திருக்கேங்க, சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். அதே கடாயில அரிசியும் 50 கிராம் எடுத்திருக்கேங்க. அரிசி போடுறதுனால குழம்பு திக்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். காரத்துக்காக 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திடலாம். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் பறிச்சிட்டு வந்துட்டேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம், சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால நல்ல வாசமாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு இல்லையா. பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. எல்லா மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வரலாங்க. நிறைய இருந்ததுனால நான் மில்லில் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக இருந்தால் மிக்சிலையும் அரைக்கலாங்க. மில்லில் அரைக்கும் போதே 3 டைம்ஸ் அரைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சிட்டு இது 2வது வாட்டி போட்டிருக்காங்க. ரொம்ப நைஸாக வேணும்னு கேட்டிருந்ததுனால 3வது வாட்டி அண்ணா அரைச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கோம். அதனால கரம் மசாலா குழம்புல கடைசியாக ஆட் பண்ண போதுங்க. முன்னாடியே ஆட் பண்ணிட்டோன்னா கசப்பு வந்துடும். அரைக்கும் போதே அவ்வளோ வாசனைங்க. அந்த ஏரியாவே நல்ல கமகமன்னு இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன். வீட்டிலேருந்து மில்லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவேங்க. தூள் சூடாக இருக்கும். வந்த உடனே நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு போர்க் வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா சூட்லேயே தூள் கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. இந்த தூள் 6 மாதம் 1 வருஷம்னு சொல்கிறதோட தூள் காலி ஆகிற வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல அரோமாவும் இருக்குங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஸ்டீல் கண்டெய்னர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.